பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஆன்மீக நோக்கில் திரும்புவதற்கு, தன்னுடைய நாட்டத்தை வளர்த்துக் கொள்வதற்கு பெரிதும் காரணமாக இருந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது. ஸ்ரீ அரவிந்தர் பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்பட்டார். 1908 அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கு அப்படின்ற ஒரு பிரபலமான கேஸில் அது தொடர்பாக அவர் 1908 மே 2 அதிகாலையில் 5 மணிக்கு பிரிட்டிஷ் போலீஸாரால் கைது பண்ணப்பட்டார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, என்ன டார்கெட், அவங்களுடைய டார்கெட் என்னன்னு பார்க்கும்போது, அது இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்துட்டு வந்த ஒரு ஆங்கிலேய நீதிபதி டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்ட்னு ஒரு நீதிபதியை புரட்சியாளர்கள் அவங்க மேலே அவர் மேலே கோபத்தில் இருந்து அதன் மூலமாக என்னென்னா, ஒரு இளம் புரட்சியாளர்கள் ரெவல்யூஷனரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் போன அவருடைய குதிரை வண்டி மேலே வெடிகுண்டை வீசிட்டாங்க. ஆனால் அந்த வண்டியில் அந்த நீதிபதி இல்லை. தவறுதலாக 2 பிரிட்டிஷ் பெண்கள் தான் இறந்து போயிட்டாங்க. கல்கட்டாவில் இருந்த ஒரு தோட்டத்தில் ஸ்ரீ அரவிந்தருடைய சகோதரர் பரீந்திர கோஷ்ங்கிறவர் நடத்திட்டு வந்த ஒரு ரகசியமாக ஒரு புரட்சி அமைப்பாக ஒரு அணுசீலன் சமிதின்னு ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கும்போது அது மேலே அவருக்கு அந்த பிரிட்டிஷ் உளவுத்துறைக்கு சந்தேகம் வந்தது. அதன் தொடர்பாக பார்த்தபோது அரவிந்தருக்கும் இதில் தொடர்பு இருக்குன்னு நினச்சி அவரையும் கைது பண்ணாங்க. அதிகாலையில் ஒரு காவலர்கள்லாம் 5 மணிக்கு ஸ்ரீ அரவிந்தரோட வீட்டை முற்றுகையிட்டு வீட்டை சுற்றி கைத்துப்பாக்கியோடு இருந்து தூங்கிட்டு இருந்த அரவிந்தரை அவருடைய சகோதரி எழுப்பி இந்த மாதிரி அப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த புரட்சி இயக்கத்தோட முதன்மை சூத்திரதாரி, முதன்மையான ஆள் ஸ்ரீ அரவிந்தர் தான் நம்பி ஆங்கிலேய அரசு நம்பிச்சு. அவர் மேலே தேச துரோகம், அப்புறம் மன்னருக்கு எதிராக போர் தொடுத்தல்ங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் அலிப்பூர் சிறையில் 1 வருட காலம் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைவாசத்தின் போது தான் அவருக்கு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைச்சதுனால அவர் அரசியல்லேருந்து விலகி ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த கைது சம்பவம் ஒரு வழிகோலிச்சுன்னு சொல்லலாம், உதவியாக இருந்ததுன்னு சொல்லலாம்.